Welcome students, Standard 7, Subject Social Science, History, Unit 3, Topic Emergence of New Kingdoms in South India, Later Cholas and Pandyas, Part 2. லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம லேட்டர் சோலாஸோட லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு, அவங்க வந்து எப்படி வந்தாங்க அப்படின்றது, அவங்களோட ரிவியூவல், அவங்க எப்படி டிக்ளைன் ஆனாங்க, இதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து அவங்களோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து எங்கெங்கே இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன். இதுதான் அந்த பிளேஸ். உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருந்த இடம். இந்த சுவர்கள் எல்லாம் வந்து இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உத்திரமேரூர் ப்ரெசன்ட்லி இன் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். உத்திரமேரூர் வந்து இப்போ எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். இப்போ நம்ம காஞ்சிபுரம்னு சொல்கிறது அப்போ உத்திரமேரூராக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப் வாஸ் அ பிரம்மதேயா வில்லேஜ். இது வந்து யாரோட வில்லேஜ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பிரம்மதேயா வில்லேஜ். இந்த பிராமின்ஸ் வந்து கிஃப்டாக கொடுப்பாங்கல்ல, பிராமின்ஸ்க்கு கிஃப்டாக கொடுப்பாங்கல்ல, லேண்ட்ஸு கிஃப்ட் பண்ணது, அந்த மாதிரி உருவானது தான் இந்த வில்லேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் இஸ் அ டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஹவு மெம்பர்ஸ் வேர் எலெக்டட் டு த கமிட்டிஸ் ஆஃப் த பீப்புள், கமிட்டிஸ் ஆஃப் த வில்லேஜ் சபா இன் த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஃபவுண்ட் தேர். இந்த இன்ஸ்கிரிப்ஷன், இந்த உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், எத்தனை மெம்பர்ஸை வந்து ஒரு கமிட்டிக்கு வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க வில்லேஜ் சபாவில் அப்படின்றதெல்லாம் தான் இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்குள்ளே வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன இருந்துச்சுன்னு இப்போ பார்ப்போம். 1 members was to be elected from each ward. ஈச் வார்டுக்கும் வந்து ஒரு மெம்பர் தான் வந்து எலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவர் 30 வார்ட்ஸ் இன் டோட்டல். மொத்தம் எத்தனை வார்ட்ஸ் இருந்துச்சு, 30 வார்ட்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. Next, in the eligibility to contest was to men in the age group of 35 to 70. மென்னோட ஏஜ் குரூப் வந்து அதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னா 35 to 70 ஏஜ் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெல் versed in Vedic text and scripture, Vedic text and scriptures and also owned land and house. சொந்த வீடு இருக்கணும், நிலம் இருக்கணும், வேதிக் டெக்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும், ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தி ப்ராசஸ் ஆஃப் எலெக்ஷன் வாஸ் as follows. The names of qualified candidates from each ward was written on the family slips and put into a pot. எலெக்ஷன்ஸ்க்கான ரூல்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க அந்த கேண்டிடேட்ஸோட குவாலிஃபைடு நேம்ஸை எதில் ரைட் பண்ணணும்னா ஃபேமிலி ஸ்லிப்ஸில், ஃபேமிலி இந்த பனையோலை அட்டை இருக்கும்ல அதில் ரைட் பண்ணி ஒரு பானை வச்சுருப்பாங்க, அதில் வந்து போட்டுருணும். புட் இன் டு எ பாட். த எல்டஸ்ட் ஆஃப் தி அசம்பிளிஸ் would engage a boy to pull out one slip and declare the name. அதுலேயே அந்த அசம்பிளிலே சின்ன பையனை ஒருத்தனை கூப்பிட்டு அந்த பாட்டில் வந்து எடுக்க சொல்லுவாங்க. எடுத்து அந்த ஸ்லிப் எடுத்து படிச்சுட்டு அவங்களோட நேமை டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேரியஸ் கமிட்டிஸ் வேர் டிசைடட் இன் திஸ் வே. எல்லா கமிட்டிஸுமே இந்த மாதிரி தான் வந்து டிசைட் பண்ணாங்க அவங்களோட இதை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரெவென்யூ. அவங்களோட ரெவென்யூ வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். த ரெவென்யூ ஆஃப் த சோலா ஸ்டேட் கேம் மெயின்லி ஃப்ரம் த லேண்ட். சோலா கிங்டமில் வந்து ரெவென்யூ வந்து மோஸ்ட்லி எதில் கிடச்சிச்சுன்னா அதிகமாக மெயின்லி லேண்டில் தான் வந்து கிடச்சிச்சு. லேண்ட் டேக்ஸ் மூலயமா தான் வந்து கிடச்சிச்சு. அதுக்கான பேரை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா, லேண்ட் டேக்ஸ்க்கு வந்து கனிகண்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. The Chola rulers carried out an elaborate survey of land in order to fix the government share of the land revenue. இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களோட லேண்டையும் பிரித்து, உங்கள் லேண்ட் இவ்வளோ இருக்குன்னு பிரித்து அதுக்கான ஷேர்ஸ் எப்படின்னா, அவங்களோட நிலத்தில் 1/3 ஆஃப் ப்ரொடியூஸ் வாஸ் கலெக்டட் அஸ் லேண்ட் டேக்ஸ். அவங்க விளைவிக்கிறதுல 1/3 வந்து லேண்ட் டேக்ஸாக கவர்மெண்ட்க்கு வந்து கொடுத்துடணும் அப்படின்றது தான் இந்த ரெவென்யூ இது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் கலெக்டட் மோஸ்ட்லி இன் கைண்ட். இதை வந்து எப்படி தான் கலெக்ட் பண்ணணும், கைண்டாக தான் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் அடிஷன் டு லேண்ட் டேக்ஸ் தேர் வேர் டேக்ஸஸ் ஆன் ப்ரொஃபஷன் அண்ட் டோல்ஸ் ஆன் ட்ரேட். அடிஷன் டேக்ஸ் எல்லாம் எதுக்கு வாங்கினாங்கன்னா அவங்களோட ப்ரொஃபஷனை வச்சும் டோல்ஸ் ஆன் அவங்க ட்ரேட் பண்ணுறதை வச்சும் வாங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சோஷியல் ஸ்ட்ரக்சர் பேஸ்டு ஆன் லேண்ட் ரிலேஷன்ஸ். லேண்ட் ரிலேஷன்ஸை வந்து சோஷியல் ஸ்ட்ரக்சரோட வந்து எப்படி இது பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. The Chola rulers gifted tax-free lands to royal officials, Brahmins, temples, தேவதானா வில்லேஜஸ் அண்ட் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன். இந்த சோலா ரூலர்ஸ் வந்து லேண்டை வந்து யாராருக்கு டேக்ஸ் ஃப்ரீ லேண்ட்ஸாக வந்து கிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னா, அஃபீஷியல்ஸ், ராயல் அஃபீஷியல்ஸ், அந்த அமைச்சர்கள் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு, பிராமின்ஸ்க்கு, டெம்பிள்ஸ், அந்த தேவதானா வில்லேஜஸ்க்கு அண்ட் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கெல்லாம் வந்து
லேண்டை வந்து கிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லேண்ட் கிராண்டட் டு ஜெயின் இன்ஸ்டிடியூஷன் வாஸ் கால்டு பளிச்சந்தம். லேண்டை வந்து இந்த ஜெயின் இன்ஸ்டிடியூஷனுக்கு கொடுத்த நேம் என்னன்னா அதோட நேம் வந்து பளிச்சந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. There were also of வேளாண் வகை land and the holders of his land were called வெள்ளாளர்ஸ். அங்கே வேலை பார்க்குறவங்கள வந்து வெள்ளாளர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளாளர்ஸ் மீன்ஸ் லேபரர் அப்படின்றதான் வந்து அப்படி சொல்கிறாங்க. உள்குதி சப்செக்ஷன் ஆஃப் வெள்ளாளர். உள்குதி அப்படின்றது வெள்ளாளரோட ஒரு சப்செக்ஷன். குட் நாட் ஓன் லேண்ட் பட் ஹேட் டு கல்டிவேட் பிரம்மதேயா அண்ட் வேளாண் வகை லேண்ட்ஸ். அவங்களுக்கு ஓன் லேண்ட் இருக்காது. இந்த பிரம்மதேயா லேண்டு வேளாண் வகை இதெல்லாம் வந்து கல்டிவேட் பண்ணி அவங்க வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த ஹோல்டர்ஸ் ஆஃப் வேளாண் வகை லேண்ட் ரிட்டைன்ட் மேல்வரம் மேஜர் ஷேர் இன் ஹார்வெஸ்ட். அந்த ஹார்வெஸ்ட் அறுவடை பண்ணுறதுல வந்து மேஜர் ஷேரை வந்து அந்த லேண்ட் ஹோல்டர்ஸ்க்கு வந்து இவங்க கொடுத்துடணும். இந்த உள்குடி காட் கில்வரம் லோவர் ஷேரை வந்து உள்குதி காட் கில்வரம் அப்படின்றது. ஸ்லேவ்ஸை வந்து அடிமை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு லேபரர்ஸை வந்து பணிசை மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த இன்டர்மீடியட் செக்ஷன் கேம் த ஆர்ம்டு மென் அண்ட் ட்ரேடர்ஸ். இரிகேஷன். நெக்ஸ்ட் வந்து அவங்களோட இரிகேஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருந்துச்சு சோலா பீரியட்ஸில். சோலாஸ் கேவ் இம்பார்ட்டன்ஸ் டு இரிகேஷன். சோலாஸ் வந்து லேண்டுக்கும் அக்ரிகல்ச்சருக்கும் தான், லேண்டில் உள்ள அக்ரிகல்ச்சருக்கு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The 16 mile long embankment built up Rajendra Chola in Gangaikonda Cholapuram is an illustrious example. 16 miles long embankment, இந்த வாய்க்கால்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் வந்து ராஜேந்திர சோழா வந்து கங்கைகொண்ட சோழபுரத்தில் வந்து பில்ட் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்னென்னா வடிவாய்க்கால், a crisscross channel is a traditional type of harnessing rainwater in the Kaveri Delta. வடிவாய்க்கால் இந்த தண்ணீர்லாம் வந்து வடிகிறதுக்கு, அப்புறம் வாய்க்கால் அப்படின்னா வடிகிறதுக்கு, வடின்ற ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து வாய்க்கால் அப்படின்னு சொல்கிறாங்க. வடி இஸ் அ ட்ரைனேஜ் சேனல். வடி வந்து ட்ரைனேஜ் சேனல்னு சொல்கிறாங்க. வாய்க்கால் வந்து சப்ளை சேனல் அப்படின்னு சொல்கிறாங்க. The commonly owned village channels was called ஊர்வாய்க்கால். காமனாக உள்ளதை வந்து ஊர்வாய்க்கால் அப்படின்னு சொல்கிறாங்க. The நாடு லெவல் வாய்க்கால் is referred to as நாடு வாய்க்கால். The turn system was in practice in distributing the water. நெக்ஸ்ட் அவங்களோட ரிலீஜியன் எப்படி இருந்துச்சு. சோலா ரூலர்ஸ் வேர் அட்வன்ஸ் சைவட்டீஸ். இவங்க வந்து மதத்தை வந்து சைவ சமயத்தை வந்து சேர்ந்தவங்களா இருந்தாங்க ஃபுல்லாகவே. ஹியூமன்ஸ் இன் ப்ரைஸ் ஆஃப் தி deeds of Lord Shiva were composed by the Saiva saints, the Nayanmars, Nambiyandar Nambi codified them, which came to be known as Tirumurai. இவங்க வந்து சைவ சமயத்தை சேர்ந்துருந்தாங்க. லார்ட் சிவாவை தான் வந்து வழிபட்டாங்க. இவங்களோட இதெல்லாம் வந்து கம்போஸ் பண்ண ஒரு பாட்டெல்லாம் வந்து இது பண்ணது வந்து நாயன்மார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தொகுத்தவர் யாருன்னா நம்பியாண்டார் நம்பி. அவர் தான் வந்து அந்த சாங்ஸ்க்கெல்லாம் கோடிஃபைங் எழுதி வந்து தொகுத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து கேம் டு பி நோன், நமக்கு வந்து என்னவா தெரியும் அப்படின்னா திருமுறை அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் அதை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அவங்க பீரியடில் உள்ள டெம்பிள்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். The Chola period witnessed an extensive constructions of temples. The temples in Tanjavur, Gangaikonda Cholapuram and Dharasuram are the repository of architecture, sculptures, paintings and iconography of the Chola art. சோழா ஆர்ட்டில் வந்து கங்கைகொண்ட சோழபுரம், பிக் டெம்பிள், தாராசுரம் டெம்பிள் இது எல்லாமே வந்து அவங்களோட ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் வந்து அதில் நிறையா இருந்துச்சு. இன்னுமே அதெல்லாம் வந்து அழியாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பிக் டெம்பிள் தஞ்சாவூரில் உள்ளது. உங்கள் புக்கில் கங்கைகொண்ட சோழபுரம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டில் வந்து தாராசுரம் டெம்பிள் கொடுத்துருக்காங்க, அதில் பாருங்கள் தெரியும். Temples during the Chola period were not merely places of worship, they were the largest landholders. Temples promoted education and devotional forms of art such as dance, music and drama. The staff of the temples included temple officials, dancing girls, musicians, singers, players of musical instruments and the priests. அவங்களோட சோலா பீரியட்ஸில் உள்ள டெம்பிள்ஸில் வந்து ஒர்க்ஷிப்காக மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்து அங்கே இருந்துச்சு. டிவோஷனல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்ட்டு, டான்ஸு, மியூசிக், ட்ராமா கிளாஸஸ், இது எல்லா விதமான கிளாஸஸும் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சோலாஸ் ஆஸ் பேட்ரன்ஸ் ஆஃப் லேர்னிங். அவங்களோட லேர்னிங் வந்து எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு, எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம்.
Chola kings were great patrons of learning. Rajendra I established a Vedic college at எண்ணியாயிரம் now in விழுப்புரம். விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் இப்போ உள்ள விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் எண்ணியாயிரம்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே ஒரு வேதிக் காலேஜை வந்து ராஜேந்திரா ஒன் வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் வேர் 340 ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் த வேதாஸ் கிராமர் அண்ட் பானிஷர்ஸ் அண்டர் த 14 டீச்சர்ஸ். 14 டீச்சர்ஸை வச்சு 340 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேதாஸ் கிராமர்ஸ் அண்ட் பானிஷர்ஸ் இது எல்லாமே வந்து லேர்ன் பண்ண ஆரம்பித்தாங்க. This example was later followed by this successor, and as a result 2 more research colleges has been founded. இவரை ஃபாலோ பண்ணி இவரோட சக்ஸஸர்ஸ் எல்லாமே இன்னும் 2-3 காலேஜஸை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கெங்கே இருக்குது அப்படின்னா திருபுவனை நியர் ப்ரெசன்ட் டே புதுச்சேரியில் உள்ள திருபுவனை. நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் டே செங்கல்பட்டில் உள்ள திருமுக்கூடல் அப்படின்றதுலையும் வந்து காலேஜஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 1048 to 1067 அந்த பீரியடில் உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரேட் லிட்ரரி ஒர்க்ஸ் பெரிய புராணம் அண்ட் கம்பராமாயணம் பிலாங் டு திஸ் பீரியட். இந்த கிரேட் லிட்ரரி ஒர்க்கை பெரிய புராணமும் கம்பராமாயணமும் அப்போ உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அவங்களோட ட்ரேடிங் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். தெர் வாஸ் அ ஃப்ளோரிஷிங் ட்ரேட் டியூரிங் த சோலா பீரியட். அதிகமான ட்ரேடிங் வந்து இந்த சோலா பீரியடில் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரேட் வாஸ் கேரிட் அவுட் பை 2 கைல்டு லைக் குரூப்ஸ். 2 குரூப்பாக வந்து ட்ரேடிங் நடந்துச்சு. ஒன்று வந்து அஞ்சு வண்ணத்தார், இன்னொன்று மணி கிராமத்தார். அஞ்சு வண்ணத்தார் வந்து எப்படி எங்கெங்கே ட்ரேட் பண்ணார்னா கம்ப்ரைசஸ் வெஸ்ட் ஏஷியன்ஸ், அரப்ஸ், ஜூஸ், கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ். இங்கே பண்ணவங்க வந்து அஞ்சு வண்ணத்தார். அவங்களோட ட்ரேடிங் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா தே வேர் மெரிடைம் ட்ரேட் அண்ட் செட்டில்டு ஆன் த போர்ட்ஸ் டவுன்ஸ் ஆல் அலாங் த வெஸ்ட் கோஸ்ட் சைடு உள்ள ட்ரேடிங் ஃபுல்லாகவே இந்த அஞ்சு வண்ணத்தார் கையில் இருந்துச்சு. இட் இஸ் சைடு த மணி கிராமத்தார் வேர் த ட்ரேடர்ஸ் என்கேஜ்டு இன் இன்லேண்ட் ட்ரேட் வந்து இந்த மணி கிராமத்தார் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. உள்நாட்டு வணிகம் வந்து மணி கிராமத்தார் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. In due course, both groups merged under the banner of Adinurthuvar and Disai Airathu Adinurthuvar, functioning through the head guild in Aivol, Karnataka. This Adinurthuvar guild operates the maritime trade covering Southeast Asian countries. இவங்க வந்து இந்த ட்ரேடிங் மூலமா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த்ரூ ஓவர்சீஸ் ட்ரேட் வித் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்லேருந்து என்னென்னத்தை வந்து இங்கே எடுத்துக்கிட்டாங்கன்னா எலிஃபண்ட் டஸ்க்ஸ், கோரல், டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ், பெட்டல் நட்ஸ், கார்டமம், ஒபாக்யூ கிளாஸ், காட்டன் ஸ்டஃப் வித் கலர்டு ஸ்டில் த்ரெட்ஸ் வேர் இம்போர்ட்டட். இதெல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணாங்க. என்னென்ன எக்ஸ்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா சாண்டல்வுட், எபோனி, கோடிமன்ஸ், ப்ரீஷியஸ் ஜெம்ஸ், பெப்பர், ஆயில், பேடி, கிரெயின்ஸ் அண்ட் சால்ட். இவங்க கிட்ட உள்ளதை கொடுத்துட்டு அவங்க கிட்ட உள்ளதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிதான் இந்த லேட்டர் சோலாஸ் மிடிவல் பீரியடில் உள்ள லேட்டர் சோலாஸ் பற்றின விஷயங்கள் வந்து இவ்வளோ தான். இதை வந்து நல்லா படித்து பாருங்கள். டவுட் இருந்தால் கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம லேட்டர் பாண்டியாஸ் பற்றி மிடிவல் பீரியடில் உள்ள லேட்டர் பாண்டியாஸ் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.